சொல்றீங்க நல்லா சொல்றீங்க. சொல்றீங்க என்ன பாக்குறீங்க ஐயா? நான் பேசுவது எங்கள் உயிரோடு உயிராக கலந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அம்மையார் திருமதி யூலி எகிண்டா அம்மையார் அவர்களை பற்றி பேசுவதா அல்லது அவருடைய கணவன் அவர்களை பற்றி பேசுவதா? அவர் 37 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாரே, அதை பற்றி பேசுவதா? பேசுதான் இல்லையா? அம்மா, இந்த அம்மையார் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி கற்றுத் தந்த அந்த அம்மையார் அந்த பிள்ளைகள் ஒரு பெரிய MBBS டாக்டராகவும் ஒரு IAS அதிகாரியாகவும் ஒரு IPS அதிகாரியாக கண்டிப்பாக வருவார்கள். காரணம், அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம், சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள். உண்மையிலே சொல்லுகின்றேன், 37 ஆண்டுகளும் பணியில் முடிந்துவிட்டு இன்று ஓய்வு பெறுகின்றார்கள் இல்லையா? ஆனால் அவருடைய மனசெல்லாம் இந்த பிள்ளைகளுடைய இதயத்திலே தான் இருப்பார்கள். அந்த தாய் இதயத்திலே இருப்பார்கள். அம்மா, இந்த டீச்சர்கள்லாம் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அந்த அம்மையாரகத்திலே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்த இந்த பிள்ளைகள் நீரோடு வாழ வேண்டும். இந்த அம்மையார் ஐயா அவர்கள் 100 ஆண்டுக்கு மேல் நோய் நொடியின்றி 100 ஆண்டுக்கு மேல் வாழ வேண்டும். இன்னும் அந்த அம்மையார் அவர்கள் பல்லாண்டு காலம் ஆள்போடு தலைத்து அருகோடு வேரோடி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாக்கு வாழ வேண்டும். ஐயா வாழ வேண்டும். ஐயா ஐயா அவர்கள் என் வீட்டுக்கு வந்தார். ஐயா, என் பிள்ளையாளர்கள் ஓய்வு பெறுகிறார்கள், பணி ஓய்வு. நீங்கள் நடந்துள்ளீர்கள். என் பிள்ளையாளரை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, கண்டிப்பாக வாழ்த்துவேன் உங்களுடைய நல்லாசியோடு. உண்மையே சொல்லுகிறேன், இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அன்பு செல்வங்கள், மரியாதைக்குரியவர்கள், உங்களை எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்